அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீண்ட நாள் கழித்து வந்திருக்கக்கூடிய இந்த சத்துணவுத்துறை வேலைவாய்ப்ப பத்தி தான் இந்த வீடியோல நாம் பார்க்க போறோம். ஸோ பார்த்தீங்கன்னா, இந்த சத்துணவுத்துறை வேலைக்கு என்னென்ன போஸ்ட்டுக்கு குடுத்துருக்காங்க. ஸோ யாரெல்லாம் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம். இந்த வேலைக்கு அப்ளை பண்றதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் குடுத்துருக்காங்க. ஸோ எப்படி இந்த வேலைக்கு செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ என்ன வயது வரும் இந்த வேலைக்கு குடுத்துருக்காங்க என்பத பத்தி இந்த வீடியோல நாம தெளிவா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்பதான் நீங்க முதல் முறையா வந்திருக்கீங்க அப்படின்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐக்கன கிளிக் பண்ணி ஆல் மோட்ல வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ பார்த்தீங்கன்னா, இந்த சத்துணவுத்துறை வேலைக்கு பார்த்தீங்கன்னா, 3 விதமான போஸ்டிங் குடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன போஸ்டிங் குடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சத்துணவு அமைப்பாளர், சமையலர், சமையலர் உதவியாளர் இந்த 3 விதமான போஸ்டிங் குடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா, இந்த 3 விதமான போஸ்டிங் பார்த்தீங்கன்னா, எவ்வளோ வேக்கன்சி குடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் ஒரு 30,000க்கு மேற்பட்ட வேக்கன்சி இதுக்கு குடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா, இந்த வேலைக்கு அப்ளை பண்ண என்ன வயது வரும்போது குடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க 18 வயசுலேருந்து 45 வயசு இருக்கிற வரைக்கும் நீங்க இருக்கிறவங்க வரைக்கும் நீங்க எல்லாருமே இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா, குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, நீங்க 8th முடிச்சிருந்தாலே இந்த வேலைக்கு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு தகவல் குடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா, நீங்க அதுக்கு மேல 10th, 12th எனி டிகிரி, டிப்ளமோ எது முடிச்சிருந்தாலும் இந்த வேலைக்கு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா, இந்த வேலைய பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா, எப்படி செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேலைய பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா, எந்த எக்ஸாமும் கிடையாது. ஸோ எந்த ஃபீஸும் கிடையாது. ஒன்லி பார்த்தீங்கன்னா, நேர்முக தேர்வு மூலமா தான் உங்கள ரெக்ரூட்மெண்ட் நாங்க பண்ண போறோம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் எல்லாமே இதுல இருக்கும் அப்படின்னு தகவலும் குடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா, இந்த வேலைய பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா, பெண்கள் எல்லாருமே இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு தகவல் குடுத்துருக்காங்க. சரி, ஓகே. இன்னைக்கான அப்டேட் இதுதான். மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.